வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கடாய் பன்னீருக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு குடமிளகா பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ காய்கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. 2 நிமிஷம் கழித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 400 கிராம் பன்னீர் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டிருக்கேன். பன்னீரை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது கடாய் பன்னீருக்கு ஒரு மசாலா பவுடர் அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1 பீஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 4 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. மசாலா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 5 பெரிய பூண்டு பல், பெரிய இஞ்சி துண்டு நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கணும். 3 தக்காளி நறுக்கி போடணும். இது நல்ல ஒரு 8 நிமிஷம் வதங்கின பிறகு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இது ரெண்டையும் போட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். பச்சை வாடை போய் தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பேஸ்ட் நல்லா திக்காக இருக்குது. அரைச்சி வச்ச மசாலா தூளை இதில் போட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டு 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை நல்லா வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா மாறி இருக்குது, எண்ணெயும் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போது வறுத்த வெங்காயமும் குடமிளகாவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்குது, எண்ணெயும் செப்பரேட் ஆகிருக்கு. இந்த டைமில் நீங்கள் வறுத்து வச்ச பன்னீர் பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பன்னீர் பீசஸ் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கொஞ்சம் கசூரி மேத்தியும் தூவி விட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ரோட்டி நான்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் பன்னீர் ஒரு பாப்புலரான ஒரு டிஷ். இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, புல்கா எதில் வேணால் வச்சு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.